சினிமாவில தான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது நகையெல்லாம் காணாம போகுது, பணம் திருட்டு போகுது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நிஜத்துல இங்க ஒரு வக்கீல் 100 சவர நகைகள் காணாம போயிருக்கு, அதுவும் பஸ்ல டிராவல் பண்ணும்போது அப்படின்னு புகார் கொடுத்திருக்காரு. இது உண்மைதானா இல்ல சும்மா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கறத இப்போ நீங்க பார்க்க போறீங்க. சேலத்தில் இருந்து சென்னைக்கு தனியார் பேருந்தில் வந்த இந்த வழக்கறிஞர் பறிகொடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல 100 சவரன் நகைகள். சுமார் 350 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரவு நேரத்தில் பயணித்த பேருந்தில் எங்கே யார் கொள்ளையடித்தார்கள் என்பதுதான் புரியவில்லை இதுவரை. கொள்ளையை விட சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வழக்கறிஞர் போராடியதும் பெரும் கதையாக இருக்கிறது இந்த விவகாரத்தில். சேலம் மாநகரில் உள்ள லயன்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் ராஜா. கடந்த மாதம் சென்னையில் உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முன்கூட்டியே புறப்பட்டு சென்று விட்டது இவரது குடும்பம். குடும்பத்தினர் அணியும் நகைகளை எடுத்துக்கொண்டு பிறகு சென்னைக்கு செல்வது என்பது வழக்கறிஞர் ராஜாவின் திட்டம். இதன்படி கடந்த மாதம் 21ஆம் தேதி இரவு சேலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்தார் ராஜா. சென்னை செல்லும் SVN என்கிற தனியார் சொகுசு பேருந்தில் ஏறிய இவர் கையோடு கொண்டு வந்திருந்த சூட்கேஸ் உள்ளிட்ட 2 லக்கேஜ்களையும் பேருந்துக்குள் வைத்தார், மிகவும் பத்திரமாக. வண்டி புறப்பட்ட சிறிது நேரத்தில் குளிர்சாதன பேருந்தில் பயணிகள் அனைவரும் உறங்கிவிட்டனர், வழக்கறிஞர் ராஜாவையும் சேர்த்து. போன மாசம் 13ஆம் தேதி எங்க மாமியார் இறந்துட்டாங்க. அதாவது சென்னைக்கு பக்கத்துல இருக்க கல்பாக்கத்துல. அதுக்காக நாங்க போயிட்டு வந்துட்டோம். திருப்பி அந்த 16வது நாள் ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக போன மாசம் 21ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை நைட்டு 21/5/2011 அன்னைக்கு இங்க சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னைக்கு SVL ஸ்ரீ விஜயலட்சுமி பஸ் சர்வீஸுங்கிற பஸ்ல நான் கிளம்பினேங்க. அதாவது நானும் என் பெரிய பொண்ணும் கிளம்பணும் சென்னைக்கு. அப்ப போறப்போ அந்த 16வது நாள் காரியத்தோடயே சேர்த்து எங்க மாமனார் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஃபேர்வெல் பார்ட்டியும் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிறதுனால நிறைய டெலிகேட்ஸ் எல்லாம் வருவாங்கன்றதுக்காக அந்த லேடிஸ்க்கு சில ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எலவுக்கு போகிறப்ப, எங்கள் மாமியார் இறந்த சாவுக்கு போகிறப்போ அவங்க எதுவுமே போட்டு போல அப்படியே இருந்த மாதிரியே போயிட்டாங்க. ஸோ இதுக்காக நாங்கள் சில ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருந்தது. அது எங்கள் ரிலேஷன்ஸு எல்லாமே இருந்ததுனால எங்கள் பொண்ணுங்களும் 2 பேர் இருக்காங்க. ஜுவல்ஸோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. அதாவது ஏறத்தாழ ஒரு 100 சவரன் பக்கம் நான் கேரி பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ நான் எடுத்துக்கிட்டு ஒரு பேக்ல இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் வச்சு, அந்த பாக்ஸை ஒரு ஏர் பேக்குள்ள வச்சு, அது மேலே ஒரு சாரியை சுற்றி வச்சு எடுத்துக்கிட்டு ஜிப்பை போட்டு, மற்ற சூட்கேஸ் எல்லாம் அந்த பஸ்ஸோட மேலே ஸ்டாண்டில் வச்சுட்டு இந்த பையன் மட்டும் என் காலுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா சப்போஸ் யாராவது இறங்குறப்ப கையிலேருந்து தூக்கிட்டு இறங்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அதை எடுத்து என் கால்கிட்ட வச்சு நான் படுத்துட்டேன். சீறி பாய்ந்த பேருந்து சுமார் 350 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்னையை நெருங்கிக் கொண்டிருந்தது அதிகாலையில். கிண்டிக்கு சில கிலோமீட்டர் தூரமே இருந்த நிலையில் பேருந்துக்குள் இருந்த சக்தி என்ற பயணி அலறினார் திடீரென. காரணம், பேருந்துக்குள் வைத்திருந்த அவரது சூட்கேஸ் காணாமல் போய்விட்டதுதான். சேலம் அழகாபுரத்தைச் சேர்ந்த சக்தி மருந்து கடை நடத்தி வருபவர். 25,000 ரூபாயுடன் தனது சூட்கேஸை யாரோ திருடிவிட்டதாக அவர் போட்ட கூச்சல் சக பயணிகளுக்கும் ஏற்படுத்தி விட்டது பீதியை. என்னோட சூட்கேஸ்ல 25,000 கேஷ் பிளஸ் என்னோட ரெம்லெஸ் ஃப்ரேம் கண்ணாடி, 2 செல்போனு பிளஸ் ஒரு 4 செட்டு பேண்ட் ஷர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், அதெல்லாம் எல்லாமே வச்சிருந்தேன் அந்த பேக்ல. நான் சென்னை பஸ்ல போகும்போது இது ராமாவரத்துக்கிட்ட இருந்து பஸ்ல என்னோட சூட்கேஸை காணுன்னு தேடிட்டு இருந்தேன். என்ன அருகில் பின்னாடி அமர்ந்திருந்த ராஜா என்பவர் என்ன சார் காணும் என்னன்னு உங்கள்கிட்ட என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். என்னோட சூட்கேஸை காணும் சார் அப்படின்னு. அதில் என்ன சார் வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். என்னோட 25,000 பணம் வச்சிருந்தேன் சார், 2 செல்போன் அதில் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னும்போது ராஜா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவரும் தேடிக்கிட்டே இருந்தார். தேடிட்டு இருக்கும்போது செல்போன் என்னோட சூட்கேஸ் கிடைக்கவே இல்லை. இதனால் தங்களது உடைமைகளும் திருடு போயிருக்குமோ என்ற அச்சத்தில் அவரவர் பொருட்களை சரிபார்க்க ஆரம்பித்தார்கள் பேருந்து. கொஞ்ச நேரத்தில் பேருந்தில் இருந்த வழக்கறிஞர் ராஜாவும் அலறினார். தனது பொருட்களும் திருடு போயிருப்பதாக சொல்லி 100 சவரன் நகைகளை காணவில்லை என்று மேற்கொண்டு விவரத்தை சொல்லி அவர் பதறிய போது மற்றவர்கள் மிரண்டே போய்விட்டனர்.
அப்ப வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒருவேளை நம்மளது இருக்குதான்னு சொல்லி கை வச்சு பாக்குறப்பதான் ஏர் பேக் வந்து மூடின மாதிரியே தான் இருக்கு, ஜிப்பு போட்டே தான் இருக்கு. பட் உள்ள இருந்த அந்த ஜுவல் வச்ச பேக்கை மட்டும் காணோம். அவ்வளவு நகைகளை அவர் கொண்டு வந்தது உண்மையா என பயணிகள் சந்தேகத்துடன் விவாதிக்க அதற்குள் பேருந்து கிண்டிக்கு வந்துவிட்டது. பெரிய அளவில் கொள்ளை போயிருப்பதால் பயணிகளோடு காவல் நிலையத்துக்கு பேருந்தை கொண்டு சென்றார் ஓட்டுநர். காவல் நிலையத்தில் விஷயத்தை சொல்லி வழக்கறிஞர் ராஜா முறையிட போலீசாரோ சம்பவம் நடந்தது தங்கள் எல்லைக்குள் இல்லை என்று போட்டார்கள் ஒரு போடு. எந்த இடத்தில் திருடு போனதாக தெரிகிறதோ அந்த பகுதி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்குமாறு விரட்டினார்கள் ராஜாவை. கேஸ் வந்து எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது, நீங்க வந்து கிண்டிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிண்டி ஸ்டேஷனுக்கு போனவன அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது எங்க இதுக்கு வராது, நீங்க சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு போனோன்னா அவங்க எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வராதுன்னு எங்களை வந்து ஒரு 3 ஸ்டேஷனுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. எப்படின்னா நாங்களே வந்து ஜுவல்ல தொலைச்சிட்டோங்கிற ஒரு டென்ஷன்ல இருக்கோம். பட் கேஷ் வேற அதோட 60,000 நான் வச்சிருந்தேன், அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டென்ஷன்ல இருக்கிறப்போ அவங்க எங்களை வந்து பலவித இடங்களுக்கு அலைக்கழிச்சது ரொம்ப வருத்தப்பட்டதா இருந்தது. போலீசார் மாற்றி மாற்றி அலைக்கழித்ததால் செய்வதறியாது தவித்த ராஜா கடைசியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முறையிட்டார். ஆரம்பத்தில் அலட்சியம் காட்டிய போலீசார் புகாரோடு வந்திருப்பவர் ஒரு வழக்கறிஞர் என்று தெரிந்தது உடனே காட்டினார்கள் சுறுசுறுப்பை. பின்னர் நடத்திய விசாரணையில் தனது குடும்பத்துக்கு சொந்தமான 100 சவரன் நகைகளை தங்கள் வீட்டு பெண்கள் விசேஷத்தில் அணிந்து கொள்வதற்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தார் வழக்கறிஞர் ராஜா. இதையடுத்து கொள்ளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர் போலீசார். வழக்கறிஞர் ராஜாவின் பைகள் தொலையவில்லை என்றாலும் அதற்குள் வைக்கப்பட்டிருந்த 100 சவரன் நகைகள் மட்டும் காணாமல் போயிருந்தன. இதனால் அவர் நகைகளை எடுத்து வருவது பற்றி முன்கூட்டியே யாரோ தெரிந்து வைத்துக் கொண்டுதான் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டனர் போலீசார். சேலத்தில் இருந்து சென்னைக்கு வந்த அந்த பேருந்தில் வழியில் யாருமே ஏறவில்லை என்பது தெரிய வந்தது முதற்கட்ட விசாரணையில். அத்துடன் முன்பதிவு செய்யாமல் ஒருவர் கடைசி பயணியாக சேலத்தில் ஏறினார் என்று புதிய தகவலை சொன்னார் பேருந்து நடத்துனர். அதே நபர்தான் தாம் காஞ்சிபுரம் செல்ல வேண்டும் என்று சொல்லி காஞ்சிபுரத்துக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விடியற் காலை நேரத்தில் இறங்கிவிட்டதாகவும் சொன்னார் நடத்துனர். ஆனால் நடுவழியில் இறங்கியவர் பெட்டிகளுடன் இறங்கினாரா என்பதை உறுதியாக சொல்ல முடியவில்லை நடத்துனராலும் ஓட்டுநராலும். பஸ்ஸோட கெப்பாசிட்டி வந்து 35. அதுல வந்து 32 ஷீட்ஸ் ஓவரா இருந்தது. அதுல 3 ஷீட் மட்டும் காலியா இருந்தது. இதுல ஒரு ஷீட் வந்து எந்தவித ரிசர்வேஷனும் பண்ணாம ஒரு ஆள் வந்து பஸ் ஸ்டார்ட் பண்ற டைம்ல பணத்தை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஏறி உக்காந்தாரு. அந்த ஆள் தான் காஞ்சிபுரத்துலயும் இறங்கினாரு. கன்ஃபார்மா அவர் எடுத்தாரான்றது தெரியல. பட் அவர் மேல எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. ஆள் வந்து ஒரு 45-50 வயசு மதிக்கத்தக்கவா இருப்பாரு. சொட்டை விழுந்திருக்கும் முன்னாடி, கொஞ்சம் ஃபேர் கலரா இருந்தாரு, கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. எங்கேயுமே நாங்க நடுவுல இறங்கல. பள்ளிகொண்டாலும் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க டாய்லெட்டுக்கு. அப்ப கூட நான் டாய்லெட்டுக்கு இறங்கல. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல தான் பஸ் நிறுத்தினாங்க. பள்ளிகொண்டாவில் டாய்லெட் முடிச்சுட்டு எல்லாரும் வண்டியில ஏறிட்டாங்க அப்படின்னு அந்த வண்டியோட மேனேஜர் சொன்னாரு. ஏன்னா கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே இருக்காங்கன்னு சொன்னதுனால பஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது காஞ்சிபுரத்துல நிறுத்துறப்பதான் இந்த ஆள் இறங்கி இருக்காரு. பல தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரித்து 100 சவரன் நகைகளை பேருந்தில் இருந்து கொள்ளையடித்தவர் யார் என்பது மர்மமாகவே இருக்கிறது இதுவரை.